அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எஜுகேஷன் படிப்பு சம்மந்தமாக எல்லோரும் பேசியிருப்பாங்க, அதை கேட்டீங்க. நான் எங்கே எனக்கு மைக் கிடைச்சாலும் நான் பேசுகிற ஒரே வார்த்தை யோகா தான். யோகாங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கணும். இது சின்ன பையங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க, தள்ளாடுறவங்க கூட யோகாங்கிற ஒரு இதை தினசரி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா டாக்டருக்கு வேலை இருக்காது. நான் இப்போ 5ஆம் கிளாஸுக்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கோம் SNS அகாடமி மூலமாக. அதனுடைய பர்பஸ் என்னென்னா, இவங்களுடைய காலத்தில், அதாவது அடுத்த ஜெனரேஷன், இவங்களுடைய காலத்தில் நம்ம ஊருக்குள்ளே, நம்ம தெருவுக்குள்ளே டாக்டர்கள் வரக்கூடாது, டாக்டர்களே இருக்கக்கூடாது, டாக்டருக்கு வேலை இருக்கக்கூடாது. நம்ம டாக்டர் படித்தாலும் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் போய் தான் வேலை பார்க்கணும். சிலுத்துருக்கா அங்கே டாக்டர் அங்கே தேவையில்லையா? எல்லாருமே யோகா பண்ணுறாங்க, எல்லாருமே தினசரி யோகா பண்ணுறதுனால அவங்களுக்கு யாருமே உடல் ரீதியாக எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிற நிலைமை வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவா. அதை நான் என் கண்ணால் பார்க்க மாட்டேன், அந்த நேரத்தில் நான் இருக்க மாட்டேன், ஆனால் இது நடக்கும். இந்த மாணவருடைய பெரிய வயசாக இருக்கும்போது அவங்களுடைய எல்லாருமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் தினசரி தூங்கி வந்தவுடனே ஒரு யோகா பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணுங்கிற ஒரு அடிக்ஷனுக்கு உருவாக்கும். எதுலேயோ அடிக்ஷன் ஆகிடணும். ஒரு சில தண்ணி அடிக்கிறது அடிக்ஷன் ஆகிறாங்க, சில தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகிறாங்க. இந்த யோகாவுக்கு அடிக்ஷன் ஆகலாமே, தப்பு ஒன்றும் இல்லை, இது நல்லது தானே. இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இந்த அடுத்த ஜெனரேஷன், இந்த நான் உருவாக்குற மாணவருடைய எதிர்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இவங்களுக்கு எளிமையான சின்ன யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனுடைய சாம்பிளாக எங்கள் மாணவர்கள் இப்போ உங்களுக்கு முன்னால் யோகாசனம் செஞ்சு காட்டுவாங்க. வாங்கப்பா. மாணவர்களை ஒரு பலத்த கரகோஷத்துடன் வரவேற்கவும். எல்லாரும் ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுது, சத்தமே வரவே இல்லையே. முதல்ல திஷாந்த் அண்ட் தேவா. போடுங்க. அடுத்து மாணவிகள் வர்ஷா, ஹரணி, தனலட்சுமி. என்ன யோகான்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. கபோடாசனம்.
பிரகதீஷ் காளீஸ்வரன், ரிச்சிகாசன், நெக்ஸ்ட் சக்கராசனம், நெக்ஸ்ட் மயூராசனம், பத்ம மயூராசனம், நன்றி 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 நன்றி. இது வந்து சாம்பிள் தான். எங்கள்கிட்ட வந்து இந்த லீவில் மட்டும் ஒரு 30 to 35 பேர் படிக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. மேட்டு தான் கொஞ்சம் தேவைப்படும். நான் மேட்டு வந்து ஸ்பான்சர் வாங்கிக்கலாம். ஆனால் மாணவர்கள் இன்னும் வந்து விழிப்புணர்வு வரணும். எல்லா தெருவில் வந்து எல்லா மக்களும் அவங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் 7 மணிக்கு, ஏன்னா இது காலையில் மட்டும்தான் பண்ண முடியும். யோகாங்கிறது காலையில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நிறைய வீட்டில் கேட்டோன்னா அசந்து தூங்குறான், அவன் எப்படி எழுப்ப அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுறவன் நாளைக்கு நல்லா இருப்பாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நிறைய மாணவர்கள் எனக்கு வரணும். நிறைய ஊரில் வந்து எனக்கு நிறைய பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடம் இருக்குது. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய மனசு இருக்குது. மக்கள் தான் வரணும். 30-35 மாணவர்கள் தான் இருக்காங்க. எனக்கு 100க்கு மேலே மாணவர்கள் வேணுங்கிறது தான் ஆசை. நன்றி, வணக்கம். நன்றி திரு சமுத்திரராஜ் அவர்களே. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தொடர்ந்து மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கி கொண்டிருக்கும் சமுத்திரராஜ் அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலும் ஒரு முறை ஒரு பலத்த கரகோஷத்தோடு வாழ்த்துவோமாக. தற்பொழுது ராஜபாளையத்தில் இருந்து வந்திருக்கும் பத்மா மேல கோபாலபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். உங்கள் முன் உயர்கல்வி வழிகாட்டுதல் பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவரை பேச அழைக்கிறேன். மேடையில் எனக்கு முன்பு உங்களுக்கு வழிகாட்டி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னத்தியர்களுக்கும், மேடைக்கு முன்பாக பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கு காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்ம எஸ்என்எஸ் அகாடமி ஆரம்பிக்கும் போது அதில் தமிழ் வகுப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன் எல்லாருக்கும். நான் வந்து முதல்ல வருவாய்த்துறையில் தான் பணிபுரிஞ்சுட்டு இருந்தேன் தேனி மாவட்டத்தில். அதுக்கப்புறமா தான் டெட்டு எழுதிட்டு ஆசிரியர் பணிக்கு வந்ததில் வந்து எனக்கு முதல் பணி அரியலூர் மாவட்டம். அங்கே இருந்து சரி, இங்கே நம்முடைய மாணவர்களுக்கும் சரி, பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்னால் இயன்ற எல்லா உதவியும் எனக்கு பண்ணுவதற்கான வாய்ப்பை வந்து இந்த ஆசிரியர் பணி கொடுத்தது. இந்த பணி மூலமாக நிறைய பேர் வந்து பல துறைகளில் வேலை பார்க்குறாங்க. ஒரு துறைக்கு ஒருத்தராவது பார்க்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா தங்கேஸ்வரன் டிஐ, வந்து அவங்கள மாதிரியே நான் எல்லா டிகிரியுமே கரஸில் தான் படித்தேன். 90-91 கூட பெண் குழந்தைகளுக்கு நமக்கு கல்லூரி படிப்பை படித்து வேலை பார்த்து நம்ம சுய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை. திருமணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பொழுத வீணாக்காம, அதுதான் முக்கியம். கவனமாக படிக்கணும். என்ன படிக்கணும், இலக்கு நோக்கி படிக்கணும். இப்போ நம்ம டாக்டர் ஐயா விநாயகர் ஐயா சொன்னாங்க இல்லையா, 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறமா அந்த இலக்கு நோக்கி போங்க. இவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, உங்களுக்காக படித்தேன் அப்படின்னு நீங்கள் படிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க, அதில் சிறந்து விளங்குங்க. எல்லாரும் எல்லா துறையிலையும் நம்ம சிறப்பாக இருக்க முடியாது. ஆனால் நமக்கு பிடிச்ச துறையில் நம்ம உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ வந்து ஒரு பாப்பா குரு பூர்ணிமான்னு நினைக்கிறேன், நம்ம ஐயா வேடராஜ் ஐயா அவங்க கிட்ட வந்து நினைவு பரிசு வாங்கினாங்க.
நான் அவங்க கிட்ட அந்த நினைவு பரிசை வாங்கினதுக்கு எனக்கு 48 வயசு ஆயிடுச்சு. ஐயா கிட்ட தான் ஆசிரியர் சம்பள விருது வாங்கினேன் ராதாகிருஷ்ணா இல்லத்துல. அவங்க கிட்டயே தான் சென்னையில நமக்கான நினைவு பரிசை வாங்க முடிஞ்சது. இன்னைக்கு அவங்களோட ஒரு மேடையில் நிற்க முடியுது அப்படின்னு சொன்னா அதுக்கு மூல காரணம், முதல் காரணம் கல்வி. படிங்க. படிப்பு தான் நம்ம மேல கொண்டு வரும். நம்மளோட சொத்து அழிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் யார் வேணாலும் கவர்ந்துட்டு போகலாம்னா நம்மளுடைய கல்வியை யாரும் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நாம முன்னேறிட்டோம், நாம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறதோட நின்றாம நம்ம முன்னேற்றத்தை, நமக்கு வழிகாட்டினதை நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் வழிகாட்டுறதுக்கு உதவுறதுக்கு உறுதி எடுத்துக்கோங்க. சமுதாயம் மட்டுமில்ல, மாணவ சமுதாயம் முழுவதும் முன்னேறணும். அந்த உயர்கல்வி வழிகாட்டிக்காக ஒரு புத்தகம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொடுத்துருந்தாங்க. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நானும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கல்சலிங்கம் யூனிவர்சிட்டியில வந்து நீட்டுக்காக 1 மாசம் கோச்சிங் கொடுத்தாங்க. 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க அந்த 9ஆம் வகுப்புல ஐயா சொன்ன மாதிரி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பாடங்களை ஒன்னொன்னையும் கவனிச்சு படிங்க. படிச்சுட்டீங்கன்னா உங்க இலக்கை அடைஞ்சிட முடியும். இன்னைக்கு தேர்வுக்கு போனவங்களுக்காகவும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்காகவும் இந்த நூல் உதவியா இருக்கும் அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் அகாடமிக்கு என்னால் அன்ற சின்ன உதவியா கொடுத்து என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஆசிரியர் பத்மா அவர்களே. ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள். அறப்பணி என்றால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவுவது. மற்றவர்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆசிரியர் மட்டுமே என்று ஆணித்தரமாக சொல்லலாம். தன்னுடைய மாணவர்கள் மாணவிகள் உயர செல்ல செல்ல ஆசிரியருக்கு பெருமையானது கூடிக்கொண்டே செல்லும். அந்த வகையில் தன்னுடைய ஆசிரியர் பணி மூலமாக நம்முடைய சமுதாயத்திற்கு தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கும் திரு பத்மா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகிறோம்.